ஓம் ஸ்ரீ மகா காளிகாயை நம. அக்கா, ஒரு சிலருக்கு ஜாதக ரீதியாக பெண் சாபம் உள்ளது. ஆகவேதான் திருமணத்தில் தடை, திருமண வாழ்க்கை சரியாக அமையவில்லை, புத்திர பாக்கியம் இல்லை என்றும் சொல்வார்கள். பெண் சாபம் என்றால் என்னன்னு முதல்ல தெரிந்து கொள்வோம். பெண் சாபம் என்பது ஒரு குடும்பத்தில் வாழ வந்த பெண்ணை வாழ விடாமல் பெற்றோர் வீட்டிற்கே திரும்ப அனுப்பிவிடுவது. வரதட்சணை கொடுமையால் வாழ வந்த இடத்தில் அந்த பெண் தற்கொலை செய்து கொள்வது. வாழ வந்த பெண் கர்ப்பிணியாக இருக்கும்போது அவளுக்கு சரியான உணவு கொடுக்காமல் கணவனின் குடும்பத்தார் கொடுமைப்படுத்துவது போன்றவையெல்லாம் அந்த குடும்பத்தில் பிறக்கும் வாரிசுகளுக்கு சாபமாக மாறி திருமண தடை, புத்திர பாக்கியமின்மை, திருமண முறிவு, இளம் வயதிலேயே துணையை இழத்தல் போன்ற பாதிப்புகளை கொடுக்கும். அதனால் பெண் சாபம் பெற்ற குடும்பம் நிம்மதியை தொலைத்து நிற்கும். இந்த பாதிப்பிலிருந்து மீள செய்ய வேண்டியது, பெண் சாபம் பெற்ற ஜாதக அமைப்பில் உள்ள பிள்ளைகளுக்கு திருமணம் நிச்சயமானதும் வாரம் ஒரு முறை நவதானியங்களை முளைக்கட்டி நன்றாக வளர்த்து பசுமாட்டிற்கு கொடுக்க செய்ய வேண்டும். 9 வாரங்களுக்கு இவ்வாறு செய்ய வேண்டும். வீட்டு பூஜை அறையில் மஞ்சள், குங்குமம், வளையல் வைத்து வழிபட்டு தலைமுறை கண்ட வயதான சுமங்கலிகளுக்கு கொடுக்க வேண்டும். தாத்தா பாட்டி 9 பேருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். திருமண நிச்சயம் செய்த நாளில் இருந்தே நாள்தோறும் அரசமரத்தடி விநாயகரை 3 முறை வலம் வந்து வழிபாடு செய்ய வேண்டும். ஞாயிறு தோறும் திருஷ்டி எடுக்க வேண்டும். மேற்கண்ட வழிமுறைகளை சரியாக செய்து வந்தால் பெண் சாபத்திலிருந்து விடுதலை பெற்று பிள்ளைகளின் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஆரோக்கியமான புத்திர பாக்கியம் கிடைக்கும். நல்லதே நடக்கும். ஓம் காளித்தாயே போற்றி. ஓம் அன்னையே போற்றி. ஓம் ஓம் ஓம்